I welcome you to learn English. English sentence framing skills டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். தமிழ் வாக்கியம் நான் கொடுத்துருக்கேன். நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து 2 ஆப்ஷன்ஸ். அகெயின் another 2 ஆப்ஷன்ஸ். நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றினா எப்படி இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கொஸ்டினாக மாற்றினா எப்படி இருக்கும். அந்த தமிழ் வாக்கியம் ஆன்சராக இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அதாவது நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான நெகட்டிவ் சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் இந்த எக்ஸசைஸ்னால். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். Now look at this sentence. நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் கொடுத்துருக்கிற தமிழ் சென்டென்ஸையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. ஓகே, நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். I am not celebrating my birthday. Simple. I am not celebrating. நான் எனது பிறந்த நாளை கொண்டாடவில்லை. What are you celebrating? என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? What did you celebrate வந்துச்சுன்னா அது past tense. என்ன கொண்டாடுனீங்க அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த கொஸ்டினில் I am celebrating அப்படின்னு இருக்குது. ஸோ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ what are you celebrating? அதுதான் கரெக்டான கொஸ்டின். அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ இந்த வாக்கியத்தை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் எந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஷுட் பி வித் அஸ் ஆன் தேட் ஹாப்பி அக்கேஷன். நீங்கள் அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் இருக்க வேண்டும். யூ ஷுட் பி வித் அஸ் ஆன் தேட் ஹாப்பி அக்கேஷன். யூ ஷுட் நாட் பி வித் அஸ். எந்த இடத்துல நாட் வரணும் அதான் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஷுட் நாட் பி வித் அஸ் ஆன் தேட் ஹாப்பி அக்கேஷன். ஓகே, அதே மாதிரி கொஸ்டின், வென் டூ யூ வாண்ட் டு பி வித் அஸ். நீங்கள் எப்போ எங்கள் கூட இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஓகே, வென் டூ யூ வாண்ட் டு பி வித் அஸ். ஒய் டூ யூ வாண்ட் டு பி வித் அஸ். ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுது. ஏன் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுது. ஸோ என்னைக்கு உங்களோட நான் இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்கணும். அவரிடம் நிறைய பணமுடைய ஒரு பை இருந்தது. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிற ஒரு பை இருக்குது. இதை எப்படி நெகட்டிவாக மாற்றுவீங்க? இதுக்கு ஆன்சரை வர மாதிரி, அதாவது இந்த சென்டென்ஸ் ஆன்சரை வர மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவரிடம் நிறைய பணமுடைய ஒரு பை இருந்தது. இருந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். ஸோ he had a bag of money with him. He had a bag of money. அதோட நெகட்டிவ், he did not have a bag of money with him. He did not have. ஓகே, அதே மாதிரி what did he have? What did he have? அவர் என்ன வைத்திருந்தார்? What did he have? அதுக்கு ஆன்சர் he had a bag of money. உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இதை முதல்ல இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின், அதாவது இந்த சென்டென்ஸ் ஆன்சர் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். சிம்பிள். ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். ஐ டு நாட் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். இது நெகட்டிவ். ஐ டு நாட் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். ஒய் டூ யூ தேங்க் மீ. எதுக்காக எனக்கு நன்றி சொல்கிறீங்க? ஒய் டூ யூ தேங்க் மீ. இது இன்னொருத்தர் கேட்குறாரு. அதுக்கு பதில் ஐ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த மாடல் சென்டென்சஸையும் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனலையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. தென் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் இருந்து. அதே மாதிரி அதை கொஸ்டின்
அதாவது இந்த சென்டென்ஸ் ஆன்சரை வர மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கணும். லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின் கரெக்டானது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். You know, I am busy with my exams. You know, I am busy with my exams. உனக்கு தெரியும் நான் தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன். You don't know, I am busy with my exams. இதுவும் நெகட்டிவ் தான். அதே மாதிரி you don't know, I am not busy with my exams. அதே மாதிரி கொஸ்டின், do you know, I am busy with my exams. இதில் வேறு கேள்விகளும் வரலாம். Why are you so busy அப்படின்னு கேட்கலாம். I am busy with my exams அப்படின்னு ஆன்சராக வரலாம். என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். இதை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம். டு நாட் கன்வே மை லவ். பகிர வேண்டாம். ஓகே, டு நாட் கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம். வாட் டு யூ வாண்ட் டு கன்வே? வாட் டு யூ வாண்ட் டு கன்வே? கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம். ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது. இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. தென் கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கிலீஷ் கிராமர் வாஸ் டாட் பை டீச்சர். இது வந்து பாசிவ் சென்டென்ஸ், பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இங்கிலீஷ் கிராமர் வாஸ் டாட் பை டீச்சர். ஓகே, டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர். டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர். எனக்கு டீச்சர் இங்கிலீஷ் கிராமர் சொல்லிக் கொடுக்கவில்லை. வாட் டிட் டீச்சர் டீச்? கரெக்டான கொஸ்டின். வாட் டிட் டீச்சர் டீச்? டீச்சர் என்ன டீச் பண்ணாங்க? எனக்கு இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணாங்க. குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் கேக். ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் ஈட்டிங் கேக். சிம்பிளாக நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் ஈட்டிங் கேக். வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங். வாட் ஆர் தே ஈட்டிங் அப்படியும் கேட்கலாம். வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால இந்த கொஸ்டின். வாட் டு ஆல் சில்ட்ரன் ஈட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். இதை முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We manufacture soap in the factory. We do not manufacture soap in the factory. அதே மாதிரி what do we manufacture in the factory? நம்ம என்ன தயாரிக்கிறோம் ஃபேக்ட்ரியில்? We manufacture soap in the factory. நான் இந்த காட்டிற்கு அரசன். ஓகே, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஐ ஆம் நாட் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட்? அதுக்கு ஆன்சர் ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். ஸோ இந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. கொஸ்டின் கண்டுபிடிங்க. ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். ஸோ முடிச்சிட்டேன். அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ். ஸோ அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஐ டிட் நாட் கம்ப்ளீட் ஆல் எக்ஸசைசஸ். ஓகே, டிட்டு தான் வரணும், வில் வராது. வில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது இனிமேல் நடக்க போகிறதுக்கு தான் வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வில் நாட் கம்ப்ளீட் வராது. அதே மாதிரி வாட் டிட் ஐ கம்ப்ளீட்? நான் என்ன முடித்தேன்? ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ். இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது எக்ஸசைஸ், புது கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.